பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணு தவத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கங்க. தயவு செஞ்சவங்க தவத்தை கலைக்கிறேன்னு தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிடுதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா தாயே, என்ன கீர்த்தி, இப்ப என்ன செய்யறது? இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரே. மா, அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டு போறாருமா. இந்த செல்வியை நாம உலுக்கி நாம கலைச்சா தானே தெய்வ குத்தமாகும். அப்படி இல்லாம தானா இவ தவம் கலைற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். வலிக்குது டாக்டர். அம்மா அம்மா தாயே, என் பொண்ணு வயிற்றுல வளர குழந்தைய என் பொண்ணை நீதாம்மா காப்பாத்தணும். 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்துமா. சம்மந்தியம்மா, மனச தளர விடாதீங்க. மகாக்கு எதுவும் ஆகாது. அந்த அம்மன் சன்னதியில இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. நிச்சயமா அந்த அம்மன் அவளை கைவிட மாட்டா. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. மகா நல்லபடியா திரும்ப வருவா. அவள் நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது. என் வைஃப் மகாதேவிய எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? மகாதேவியா? எந்த கேஸ்? அவங்க மாசமா இருக்காங்க. கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு அவங்க தம்பி போன் பண்ணி சொன்னாப்ல. இந்த ஹாஸ்பிட்டல் தானே சொன்னாரு. இருங்க சார், பாக்குறேன். பாருமா. இருங்க. மாப்பிள்ள வந்து கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது? தெரியலம்மா, நமக்கு மட்டும் ஏன் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. தலையே சுத்துது. சார், அவங்கள எமர்ஜென்சி வார்ட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நேரா போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க, அங்கதான் இருப்பாங்க. வாங்க போலாம். டாக்டர், என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். என் குழந்தைய காப்பாத்து. மாப்ள, என்னாச்சு? மகாக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? மகாவை எதுக்கு எமர்ஜென்சி வார்ட்ல வச்சிருக்காங்க? ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. என்னாச்சு ஐயா? எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க. என்ன மாப்ள, சொல்லு மாப்ள. மாமா, அது வந்து அக்காவுக்கு மகாக்கு என்ன? சொல்லு மாப்ள, என்ன ஆச்சு? அண்ணே, சொல்லுண்ணே. அக்காக்கு என்ன ஆச்சு? உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதுவும் தெரியல மாமா. அக்கா கீழே விழுந்ததுல இருந்து விடாம ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. வழியில அக்கா துடிச்சு போய் ரொம்ப அழுதாங்க மாமா. மாப்ள, மாப்ள, என்ன சொல்ற மாப்ள? அப்போ மகா வயித்துல வளர்ற என் குழந்தை வலிக்குது. சண்முகம், உன் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. நீ பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையாரு. இத பாரு, இந்த மாதிரி நேரத்துல நீ மனசை தளர விடாம தைரியமா இருக்கணும். எப்படி சம்பந்தி, எப்படி தைரியமா இருக்க முடியும்? ஒரு பிள்ளைக்கு ஆபத்துன்னு வேண்டிக்க போன இடத்துல இப்ப இன்னொரு பிள்ளைக்கு ஆபத்து வந்திருக்கே. அந்த கடவுளுக்கு உண்மையிலேயே கண்ணு இல்லையே. அப்படி இருந்திருந்தா அவ சந்நிதியில என் பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குமா? சம்மந்தி, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. மகாவையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் அந்த அம்மா பத்திரமா மீட்டு தருவா. நீங்க வேணும்னா பாருங்க. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா டாக்டரை பார்த்து என்னன்னு கேளுன்னு. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப படபடன்னு இருக்கு. நீங்க இருங்க, டாக்டர் வரட்டும், நான் என்னன்னு கேட்கிறேன்.